விகாரையை அகற்ற முடியாது, விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த 49 சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது. ஒருகொடுவத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டத்துக்கு விரோதமான விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது, அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒரு நீதி, இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும், தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைமையும், தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலை மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என்று 3 இனமும் சரிசமனாக வாழ்கின்றார். அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்கள்